வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஆசை நிறைவேற்று போனால் பேராசை, முறைப்படுத்தப்பட்ட ஆசை நிறைமணம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்ற மாற்றுவதையின் மூவாசை மதி கொண்டே பயன்பெறுவோம். மண்ணாசை அதிகமானால் குறைவிலும், பெண்ணாசை அதிகமானால் பாவம் நிகழும், பொருளாசை அதிகமானால் களவு நிகழும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல எச்சுகளும் மூலமனம் எண்ணத்தாலாம் இன்பதின்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சை எண்ணம் தீயழிந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்தை விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவித இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகத்தேன் என்று சாமிஜி இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? முரணான எண்ணம் தான் அது பேராசையாக உருவெடுத்து நமக்கு அதிலிருந்து சினம் கவலை என்ற அளவுல நம்ம மாற்றிக்கொண்டே வருகிறது. முரணான எண்ணம் ஒரு மனதுல வரும்போதே அந்த எண்ணத்தை நாம நீக்கி தெய்வீக எண்ணமாக நாம மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னா நமக்கு இந்த பேராசை என்பதே இருக்காது. நாம வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழலாம். சாமி சொல்லுவாங்க, தொண்டு தொட்ட மகான்கள் எல்லாம் இந்த ஆசை என்ற ஒன்ன 8 வார்த்தைகள்ல சொல்றாங்க. எல்லா கவிதைகள்லையும் அவங்க எழுதுற கவிதைகள்ல இந்த 8 வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுறாங்க. என்னன்னா, விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என்ற இந்த 8 வார்த்தைகளை ஆசைக்காக பயன்படுத்துறாங்க என்று சொல்றாங்க. அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறான், மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது கண்ணா என்று கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுநிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசைதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது என்று. சாமிகிட்ட ஒரு முறை கேட்ட போது, புத்தர் ஆசையே கூடாது என்று சொல்றாங்களே சாமிஜி, அப்போ எந்த ஆசையுமே நமக்கு இருக்கக்கூடாதா என்று கேட்டபோது அவர் சொன்னது, முரணான ஆசை, தீய ஆசை, நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசைதான் புத்தர் வேண்டாம் என்று சொன்னாங்க. நமக்கு தேவையை ஒட்டி தெய்வீகத்தை ஒட்டி வரக்கூடிய அந்த விருப்பங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றிதான் வாழணும். அப்ப அதுல அளவுமுறை காத்து வாழ்றது சிறப்பு. சாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்புல விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதற்குண்டான பயிற்சியையும் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்ற அந்த 3 ஆசை தேவையை ஒட்டி வருது. அதோடு இன்றைக்கு தலைவிரிச்சு ஆடுது புகழ் என்ற ஒரு ஆசை. ஒருத்தருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடு, ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா ஒரு குடோன், ஒரு தொழில் நிறுவனம், இது எல்லாமே இணைப்பு நியரஸ்டா அல்லது ஒன்றாகவே அமைந்தது அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரி சிறப்பாக வாழ முடியும். அதே போல விவசாயம் என்று சொன்னா விவசாயிக்கு ஒரு தோட்டம், ஒரு தோட்டத்திலே அழகான ஒரு வீடு, அதுல அவங்க வாழும்போது எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. பொன்பொருள், நம் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பொன்பொருள் வேண்டும். ஒரு உதாரணம், ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறான். அதுல சாபம் பெற்ற ஒரு தேவதை அந்த சிலைக்கு, அந்த பாறைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சிலையை வடிக்கும் போது அந்த தேவதை பாவ விமோச்சனம் பெற்று வெளியே வராங்க. அப்போ இந்த சிற்பிகிட்ட சொல்றாங்க, 1 மணி நேரம் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க என்று சொல்லி மறந்துடுது. சிலர் வெடித்து கொண்டே இருப்பான். சூரியன் சுட்டரிக்குது, சூரியனா மாறணுங்கிறான், அந்த சூரியனா மாறிடலாம். அடுத்ததாக மேகங்கள் மறைக்குது சூரியனை, அப்போ மேகமாக மாறணும் என்று நினைக்கிறான், மேகமாக மாறிடுறான், மழை மேகங்களாக. அடுத்தது மழை பெய்யுது, மேகங்கள் எல்லாம் மழையா பெஞ்சு தண்ணி வேகமா ஓடிக்கொண்டிருக்கு, அப்ப மழையா மாறணும்னு நினைக்கிறான். அடுத்ததாக அந்த மழையில தண்ணி அடிச்சுட்டு போது ஒரு பாறை மட்டும் அப்படியே ஸ்டாண்டா நிக்குது.
அவன் என்ன செஞ்சான், பாறைதான் பெருசுன்னு பாறையா மாறுறான். அப்ப அதை ஒரு சிற்பி சிலை வடித்து கொண்டே இருக்கிறான். அதுல இருந்து அவன் சிற்பியா மாறணும்னு நினைக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம் தேவையை ஒட்டி வரக்கூடிய ஆசைகளை நாம நிறைவேற்றக்கூடிய ஆசைகளை மட்டும் மனதில் நிறுத்தி 1 அல்லது 2 அதுக்கு மட்டும் வாழ்க்கை கொடுத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா பேராசைக்கே வேலை இல்லை, நிறைவுணமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வள